விஜய், ஏடிஎம்கே, விசிகே அது உங்களுடைய ஐடியல் அலைன்ஸா அல்லது வேறு எது உங்களோட ஐடியல்? டு பி ஃப்ராங்க், அஸ் ஏ ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வந்து அதை நான் இன்னைக்கு பதிவு பண்ணக்கூடாது. கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு நெருங்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாட் ரூலிங் அவுட் தட், அதை நீங்கள் ரூல் அவுட் பண்ணலை. இல்லை, நான் எதுவுமே ரூல் அவுட் பண்ணல. நான் என்ன சொல்ல வரேன்னா, களம் வந்து இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ இதுக்கான களங்கள் வந்து இல்லை. இப்போ பிஜேபி மெயின் பிளேயர் இல்லை நீங்கள் சொல்லிட்டீங்க 26ல். பிஜேபினால கூட்டணியை தமிழ்நாட்டில் உருவாக்க 26க்கான எலெக்ஷன் வந்து ஒரு நல்ல பாலிசியை உருவாக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டாக இருக்குது. நம்ம 10 தொகுதி தோத்தாலும் பரவாயில்ல, அதிமுகவுக்கு வந்து கூட்டணியே இல்லாமல் தனியாக நின்றுந்தா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு ரிஸ்க் எடுக்கிறார். பிஜேபி கூட நம்ம சேரவே கூடாதுன்னு ரிஸ்க் எடுக்கிறாரு திரு எடப்பாடி சார். அப்போ அந்த ரிஸ்க் வந்து மிகப்பெரிய ரிஸ்க், சாதாரண ரிஸ்க் கிடையாது. ஒரு அலைன்ஸே இல்லாமல் தனியாக நிற்கக்கூடிய ஒரு ரிஸ்க். அந்த ரிஸ்க் வந்து என்ன உணர்த்துதுன்னா, பிஜேபியோட ஹையஸ்ட் குறிக்கோள் என்னன்னா 24ல் ஒரு மினிமம் 10 எம்பியிலிருந்து 15 எம்பி ஜெயிக்கணுங்கிறது தான் குறிக்கோள். எஸ். 26ல் 10-20 எம்எல்ஏ வாங்கி அவங்க ஜெயிக்கிறதுனால டெல்லியில் ஒன்றும் ஆக போகிறதில்ல அவங்களுக்கு. ஸோ 24 தான் உங்களுக்கு மெயின் குறிக்கோள். அதுக்கான ப்ரெஷர் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதுக்காக தான் வந்து உங்களுக்கு கடைசி 4 மாதத்துக்கு முன்னாடி கூட வந்து எடப்பாடியை கூட்டிகிட்டு போய் அங்கே வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் போய் டெல்லியிலாம் உட்கார வச்சிருப்பாங்க. ஆனால் உட்கார வச்சிருந்தாலும் அவர் கடைசியில் வந்து டெல்லியில் பேசி நாங்கள் வந்து பிஜேபி கூட இந்த எலெக்ஷனில் சேரவே முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு டிக்ளேர் பண்ணிட்டு வந்துட்டார் அவர். ஸோ இது வந்து அதிமுகவுடைய ரொம்ப பாசிட்டிவாக பார்க்குறேன். எப்படி வந்து கலைஞர் அவர்கள் வந்து 2003ல் முடிவு பண்ணி வெளியே வந்தாரோ, அதுமாதிரி மேடம் ஜெயலலிதா 98லேயே முடிவு பண்ணி வந்தாங்களோ, பிஜேபி கூட யார் சேர்ந்தாலும் தமிழ்நாட்டில் 12% ஓட்டை வந்து இழப்பாங்க முதல் நாளுங்கிறதே ஒரு கருத்தை வந்து திரு எடப்பாடி அவர்கள் புரிந்து கொண்டார். ஆக்சுவலாக 100% வந்து 26ல் சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறது என்னுடைய பிலீவ் ஆக்சுவலாக. ஸோ அப்படி இருக்கும் பொழுது களம் வந்து இன்னைக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. விஜய் அவர்களுடைய வருகைங்கிறது ஒரு முக்கியமான களமாகவும் நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது களம் ஓப்பன் ஆன பிறகு இங்கே வந்து பிஜேபி வந்து கூட்டணிக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியது இருக்கும். பிஜேபி தலைமையில் வந்து ஒரு கூட்டணியோ இல்லை பிஜேபி மையப்படுத்தி ஒரு கூட்டணியோ உருவாகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால் பிஎம்கேவே அந்த கூட்டணியில் இருக்குமாங்கிறது தெரியாது. லாஸ்ட் டைம் வந்து பெரியவர் ராமதாஸ் அவர்கள் வந்து இந்த கூட்டணி இல்லாமல் அதிமுக சேரக்கு தான் கடைசி வரைக்கும் அவர் ட்ரை பண்ணாங்கிறது மீடியாவில் வந்து பெரும் பேசும் பொருளாச்சு. ஸோ அவங்களும் இன்னும் கொஞ்ச நாளில் வந்து இருக்க மாட்டாங்கிறது நம்பிக்கை இருக்குது. ஸோ பிஜேபி வந்து 26ல் தனித்து விடப்படும் அப்படிங்கிறது என்னுடைய கால்குலேஷன். தனித்து விடப்பட்டால் பிஜேபினால் தமிழ்நாட்டில் எப்படி ஜெயிக்க முடியும்? அவங்க ஒரு ஸ்ட்ராங்கான 35% கூட்டணியை உருவாக்குவான எந்த முகாந்தரமும் 26ல் கிடையாது. அப்படி நீங்கள் அவங்க ஒரு 15% ஓட் பேங்க் வச்சு கூட அதிமுகவும் வச்சுக்கிட்டு அதிமுக அவங்களோட சேர்ந்தால் திருப்பியும் பிஜேபி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்ம வந்து புரியலாம். ஸோ இங்கே பிஜேபி தனித்து விடப்பணுங்கிற நம்பிக்கை என் மனசில் அதிகமாக இருக்குது. ஆனால் அதே திமுகவுக்கு நாங்கள் ஜெயிச்சு முடித்த பிறகு எல்லாரும் வெற்றியாக கொண்டாடிட்டு இருக்கும் பொழுது நான் கோர் டீமில் நான் பதிவு பண்ணது என்னென்னா 36லேருந்து 38 தொகுதியில் 10,000 ஓட்டு கீழே தான் அதிமுக தோற்றுருக்காங்க. இதுதான் உண்மை ஆக்சுவலாக. அப்போ 10-12 ஸ்ட்ராங்கான அலைன்ஸை வச்சுக்கிட்டு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சியை வச்சுக்கிட்டு பிஜேபி பேக்கேஜும் அவங்க வச்சுக்கிட்டு 33%, இவங்க நம்ம 37%, 188 தொகுதி தான். அப்போ 4% தான் அதிமுகவுடைய மைனஸ். சரியான கவர்னன்ஸ் பண்ணாமல், ஊழல் குற்றச்சாட்டுகள் இல்லாமல், ஒரு அட்வான்ஸ்ட் லீக்வான் மாதிரி இல்லை ஒடிசாவுடைய நவீன் பட்நாயக் அவர்கள் மாதிரி ஒரு கரெக்டான பர்ஃபெக்ட் கவர்மெண்ட் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுத்தால் மட்டும்தான் இந்த கவர்மெண்ட் திருப்பியும் நம்மளால் மெஜாரிட்டியாக வர முடியும். ஏன்னா உங்களுக்கு 96க்கு அப்புறம் வந்து மெஜாரிட்டி கவர்மெண்ட் திமுக நல்லா உருவாகலை ஆக்சுவலாக. ஸோ அப்போ ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் கிளீன்டு கவர்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் மக்கள் வந்து திருப்பியும் வந்து தேர்ந்தெடுக்கும். இல்லைனா எலெக்ஷன் வந்து டஃப்பாக தான் இருக்கும்.